சென்னையிலிருந்து வந்த இருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு அவரும் அவரை சார்ந்தவர்களும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களெல்லாம் தீவிர கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள். முதல் நபரிடமிருந்து அவருடைய நெருங்கிய உறவினர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு 160 பேர்களுக்கு அந்த சோதனைகள் நடத்தப்பட்டு நெகட்டிவ் என்று ரிசல்ட் வந்திருக்கிறது. வருகின்ற 6ஆம் தேதி முதல் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகள் எப்படி இயங்க வேண்டும், அவர்களை எப்படி வரைமுறைப்படுத்துவது என்பது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் கரூர் மாவட்ட வர்த்தகர் சங்கத்திலிருந்து ஒவ்வொரு தொழில் சம்பந்தப்பட்ட சங்க நிர்வாகிகள் 2 பேர் காலை முதல் இன்று கலந்து ஆலோசித்து அவருடைய சந்தேகங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு காணப்பட்டு வருகின்ற 6ஆம் தேதி முதல் கரூரில் முறைப்படி மாண்பு தமிழக முதலமைச்சர் அறிவித்த அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் கடைபிடித்து முறைப்படி அந்த வர்த்தக நிறுவனங்களை இயக்குவதென்றும் கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக கரூர் மாவட்டத்தை மாற்றி காட்டுவதற்கு சபதம் எடுத்தும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் 30% வேலையாட்களுடன் இயங்குவது என்றும், ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் 50% வேலையாட்களை வைத்து இயக்குவது என்றும், அதேபோல சமுதாய விலகலை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். பெரும்பாலும் வாகனங்களில், அதாவது பேருந்துகளில், பெரிய பேருந்துகளில் அந்த வேலையாட்களை அழைத்து வர வேண்டும் என்பது சம்பந்தமாக என்பதும் உள்ளிட்டவையும், எவ்வளோ 50 வயதுக்கு அதிகமானவர்களை வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது என்று அரசு அறிவித்திருக்கிறது. அதே போல் மாலை 5 மணி அல்லது 6 மணி முதல் 6 மணியோடு அந்த நிறுவனங்களை மூடிவிட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் இதற்கு முன்னர் இயங்கிய மருந்து கடைகள் போன்ற மற்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் முன்பு இருந்த பொழுது இருந்தது எப்படியோ அதே போல் இயங்குவது என்றால் காய்கறி மார்க்கெட் என்பது இப்பொழுது வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் இருப்பிடங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் தங்குதடை இல்லாமல் உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் அரசு முழு முயற்சி எடுத்து அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். அது எப்பொழுதும் போலவே கடைபிடிக்கப்படும். வர்த்தக நிறுவனங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்களை கண்காணித்து அந்த குறைந்த அளவு நபர்களை வைத்து அந்த தொழிற்சாலையை இயக்குவது, டெக்ஸ்டைல்ஸ், கொசுவலை, பஸ்பாடி போன்ற வர்த்தக நிறுவனங்களை இயக்குவதற்கு என்று முடிவெடுத்திருக்கிறோம். குறைந்த ஆட்கள் இருக்கும் பொழுது சமூக இடைவெளி என்பது அரசு அறிவித்திருக்கின்ற வகையில் என்னென்னு சொன்னால் டைலரிங் மிஷின் போட்டிருக்கிறோம். பக்கமாக இருக்கிற மிஷின் ஒரு இடத்துல ஒரு செட்டில் 100 மிஷின் இருந்ததுன்னா 50 மிஷின் எடுக்க சொல்லிட்டோம். 50 மிஷின் மட்டும் வச்சு இயக்குனா சமூக இடைவெளி என்பது கடைபிடிக்கப்படும். அதே போல் கை கழுவுவது, அவர்களுக்கு முகக்கவசம் கொடுப்பது, அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது, அதே போல் வேலைக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் செக் பண்ண அனுப்பணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக முழு அந்த மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற அனைத்து கட்டுப்பாடுகளையும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம்.